வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த வாய்ப்பை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற செஷனை ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஜிக்லர் அப்படின்றவரோட கொட்டேஷன். இவர் யாருன்னா அமெரிக்காவின் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோட தந்தைன்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு தானாவே கிடைச்சிடும் அப்படிங்கறத இவர் சொல்றாரு. ஸோ அதன்படி மக்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் தேவையான முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆரோக்கியம், செல்வம். இது ரெண்டும் தான். இந்த ரெண்டுமே வெளியில நம்ம வேலை செய்யற இடங்கள்ல சேர்ந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பட் ஆனா நமக்கு இது ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். உங்க எல்லாரையும் மை சக்சஸ் டீம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்வைட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஆர்பி. இந்த வாய்ப்புல ஸ்டார் டைரக்டர் பொசிஷன்ல இருக்கேன். அடுத்தது பார்த்தோம்னாக்கா கரண்ட் சினாரியோ. இப்போ எல்லாருடைய வீட்டு சூழலும் இந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா? நம்மளுடைய பொருளாதார உயர்ற வேகமும், பொருளாதாரம் ஓடுற வேகமும், நம்ம வருமானம் உயர்ற வேகமும் ஈடுகட்ட முடியற சூழ்நிலையில போயிட்டு இருக்கான்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருமானம் ரொம்ப கம்மியா தான் போகுது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல நமக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கூடுதலா ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்ன்ற எண்ணங்களே வந்திருக்கு. பட் ஆனா வயது வந்து நமக்காக நிக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்கோம். இல்ல நம்ம வயது என்னன்றதை நம்மளே பாத்துக்கலாம். இத்தனை நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்மளே பாத்துக்கலாம். ஒருத்தருக்கு 70 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வேலை செய்ய முடியும்னா கூட, ஒரு உதாரணத்துக்கு 45 வயசு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வாழ்க்கையில கடந்து வந்த நாட்கள் 16,425 நாட்கள். பாக்கி இருக்கிற நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,125 நாட்கள் தான் இருக்கு. இதுலயுமே வந்து நமக்கு இரவு நேரங்கள்ல தூங்கிடுவோம். பண்டிகை நாட்கள்ல வேலை செய்யறதுல இதுல ஒரு பாதி நாட்கள் கழிஞ்சிடும். 4,500 நாட்கள் தான் கிட்டத்தட்ட பாக்கி இருக்கு. அதுல நம்ம என்ன செஞ்சு நம்ம லைஃபை லீட் பண்ண போறோம், பாதுகாப்பான விஷயத்த செய்ய போறோம் குடும்பத்துக்குன்னு சொல்லி யோசிச்சாக்கா அடுத்ததா எல்லாருமே யோசிக்கிற ஒரே விஷயம் ஒரு கூடுதலான வியாபாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி பாக்குற போது இன்வெஸ்ட்மெண்ட், சேலரி, டாக்ஸ், ஸ்டாக்ஸ், மெயின்டெனன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு செலவு பண்ணி நம்ம முதலீடுலாம் போட்டு ஒரு கடையை போட்டு உட்காந்தா கூட உட்காந்ததுமே நமக்கு மொத்த முதலீடும் திருப்பி எடுத்துட முடியாது. கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்குமாவது கொஞ்சமாவது எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பார்த்தோம். என்ன அப்படின்னாக்கா இந்த 98% வேலையை வந்து நேரடி விற்பனை துறை அவங்க செஞ்சிடுறாங்க. நம்ம இங்க செய்ய வேண்டியது ஒரு 2% ஒர்க் தான். ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம உணர்ந்த விஷயத்த பகிர சொல்றாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கடையில இருந்து வாங்குறோம் அப்படின்னாக்கா அதோடைய உற்பத்தி விலை அதிகபட்சமா 1 ரூபாயில இருந்து 2 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். சோ இதை வந்து கிட்டத்தட்ட நிறைய கை மாறி வருது. இதுல முக்கியமா ஆட் ஏஜென்சிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் இவங்க வந்து கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பணமெல்லாம் யாரு கொடுக்குறான்னு கேட்டா நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த வரமுறையை மாத்தி அமைச்சவங்க தான் நம்ம நேரடி விற்பனை துறை. இவங்க என்ன பண்றாங்க, பொருட்களை தரமா தயாரிச்சிடுறாங்க. அந்த தரமா தயாரிச்ச பொருட்களை டைரக்டா அவங்களுடைய ஆபீசஸ்ல வச்சிடுறாங்க. அந்த ஆபீசஸ்ல நம்ம இலவசமா பதிவு பண்ணிட்டு அங்க இருக்கிற பொருளை நம்ம இங்க மாத்தி வாங்குற போது நமக்கு இங்க ஒரு வருமானம் கிடைக்குது. இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கூடுதலா நமக்கு ரெஃபரல் போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த நேரடி விற்பனை துறையா இருக்கு. இப்போ இதெல்லாம் செஞ்சா இப்ப ட்ரெண்ட்ல செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா 100% இதுதான் செட் ஆகும். ரீசன் என்னன்னா ஒரு காலகட்டத்திலயும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டாப்ல இருந்தது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங், இ காமர்ஸ் இதுதான் வந்து 2050 வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கும்போது. ஸோ இதை யார் கத்துக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பெரிய அளவு சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இப்போ உங்க முன்னாடி இருக்கிறது வந்து இந்த நேரடி விற்பனை துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸ் தான் காட்டியிருக்கு. அண்ட் இது வந்து நம்ம கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல எல்லாமும் கூட இதுக்கு உண்டான கோர்சஸ், MBA கோர்சஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு. கவர்மெண்ட்டும் பெரிய அளவு இதை அங்கீகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே கூட வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் நார்மல் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம்னாக்கா, நார்மல் மார்க்கெட்ல ஒருத்தர் பெரிய அளவு வளர்றதுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டுறதுக்கும் யாரும் வந்து எந்த சூட்சமங்களும் சொல்லி கொடுக்கறது இல்லை. பட் ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பார்த்தோம்னா உள்ள ஒரு அத்தனை பேருக்குமே வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுக்குற போது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னா சேர்ந்து கன்சிஸ்டன்டா பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் இருக்கு. வின்-வின் சிச்சுவேஷன்ல தான் இங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்தியாவில நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நிறுவனம் பேர் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இந்த
நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா தொடர்ந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி இங்க பயணம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே எந்த விதமான வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கனவுகள், நம்ம கமிட்மெண்ட் அப்படின்றத தாண்டி கனவுகள் அப்படின்ற விஷயத்த வந்து பூர்த்தி செய்யற அளவு இங்க வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. சாதாரணமா வந்து வருமானம் அப்படின்றத தாண்டி கனவுகள்னா நம்ம வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பெரியவங்களை நல்லா பாத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க பூர்த்தி அடைகிற அளவுக்கு நல்ல இன்கம் அண்ட் லைஃப் ஸ்டைல இங்க லீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு அற்புதமான லீடர் தான் மிஸ்டர் கௌதம் பாலி சார். இவருடைய ஆழ்ந்த அனுபவம் பார்த்தா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில அவருக்கு இருக்கு. இதை தாண்டி மிஸ்டர் தீபக் சூத் அண்ட் கன்வர்பீர் சிங், இவங்க 3 பேருடைய கூட்டமைப்பு தான் நம்ம வெஸ்டீஜ் நிறுவனம். இவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் சொல்லி பார்த்தோம்னாக்கா, மக்கள் எல்லாருமே வந்து பொருளாதார சுதந்திரம் அடைந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. நம்ம வெஸ்டீஜ் நிறுவனத்தோட growth அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, 2004ல தொடங்கின நிறுவனம் 2 ஆபீசஸ், பெங்களூர் அண்ட் சென்னை 2 ஆபீசஸ்ல தொடங்கின நிறுவனம் இப்போ கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 48 ஆபீசஸ்க்கு மேல இருக்கு. இதை தாண்டி இந்தியாவில தொடங்கி கிட்டத்தட்ட 8 நாடுகள், வெளிநாடுகள்ல நம்ம இந்திய நாட்டுக்குரிய கம்பீரமா பறக்க விட்டுருக்காங்க. பஹ்ரைன், பங்களாதேஷ், நேபாள், சவுதி அரேபியா, யுஏஇ, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், கானான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 நாடுகள்ல இருக்கும். அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னாக்கா 3000க்கு மேல ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு. விநியோகஸ்தர்கள் 6 விநியோகஸ்தர்கள்ல தொடங்கின நிறுவனம் இப்போ கிட்டத்தட்ட 4.5 கோடி விநியோகஸ்தர்களுக்கு மேல இங்க பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல குளோபல் ரேங்கிங் சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, லட்சக்கணக்கான கம்பெனியோட போட்டி போட்டு ஒரே ஒரு இந்திய நிறுவனம் டாப் 100ல பாதை எடுத்து வச்சிருக்காங்கன்னா அது வெஸ்டீஜ் நிறுவனம் மட்டும்தான். அது கன்சிஸ்டன்டா டாப் 100ல இருக்காங்க. டாப் 50ல கடந்த 6 வருஷமா இருக்காங்க. 30வது பொசிஷன்ல இருக்காங்க. இதை தாண்டி நிறைய சர்டிபிகேட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ், அவார்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். பெஸ்ட் பிராண்ட்ஸ் அவார்ட்ஸ், பெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் அவார்ட்ஸ், பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் அவார்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம நியூ டெல்லியில நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் 100 கோடி ஒர்த் பில்டிங்குமே வந்து அங்க கட்டியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் நம்ம கம்பெனியோட growth அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, 5 கோடியில தொடங்கின நிறுவனம் இப்போ கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் கடந்து 3000 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்க ஒரு நிறுவனம். அடுத்தது பிரஸ்டீஜியஸ் கவுன்சில் சொல்லுவாங்க, வெஸ்டீஜ் மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல இருக்காங்க. இந்த மில்லியனர்ஸ் கவுன்சில் கிளப்புக்குள்ள போடணும் அப்படின்னாக்கா அவங்க மாதம் 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான நபர்கள் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல நம்ம வெஸ்டீஜ் நிறுவனத்துல இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இங்க சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகளுக்கு எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க கொடுக்கக்கூடிய ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் டூல்ஸ், இங்க உள்ள வந்ததுல இருந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த நிலைகள் போறதுக்குண்டான ட்ரைனிங்ஸ், மீட்டிங்ஸ் ரெகுலரா நமக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல நமக்கு டூல்ஸ், சப்போர்ட்டிங் டூல்ஸ், கார் புக், லீடிங் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட்டிங் டூல்ஸ் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் லீடிங் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு பெண்களை அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் நம்ம நிறுவனம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண்களா இந்த வாய்ப்புக்குள்ள வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி இப்போ மாசம் 1 லட்சத்துக்கும் மேல எர்ன் பண்ணக்கூடிய சக்சஸ்ஃபுல் லேடிஸோட சக்சஸ் ஸ்டோரிய ஒரு புக்கா பதிவு பண்ணிருக்காங்க. அதுல நம்ம கற்பகம் மேடமோட போட்டோவுமே வந்து இந்த புக்ல பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம பொருட்கள் எல்லாமே வந்து செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படின்ற ஒரு முறை மூலியமா தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 19 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்னு கொடுக்குறாங்க. இது என்னன்னா நம்ம அன்றாடம் தேவைக்குண்டான பொருட்கள்லாம் வந்து நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது இல்லை, நமக்கு இந்த டயட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த பேலன்ஸ் டயட் கிடைக்கிறதுக்கு நமக்கு சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்கள் தான் வந்து நமக்கு இந்த பொருட்கள் மூலியமா கிடைக்குது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு இருந்த அன்றாடம் சாப்பாடுல நிறைய விஷயங்கள் சேர்த்துட்டு இருந்தோம், அதெல்லாம் கிடைக்காதனாலதான் இப்போ நமக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு. அந்த சத்துக்களை இது மூலியமா எடுத்துக்கலாம். ஸ்பிருலினா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேல புரோட்டீன் இருக்கு, ஜிங்க் அண்ட் அயன், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. அதே போல நோனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அஜீர்ண கோளாறுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளா இருக்கு. இதை தாண்டி நமக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து சரி பண்ணி கொடுக்குது. அடுத்தது ஆலோவேரா, நம்ம
உடம்பு சூடு தணிக்கிறதுக்கும் ஸ்கின்னை வந்து பளபளக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆம்லா வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதே போல கொலஸ்ட்ரால் மாட்டு சீம்பால்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நமக்கு அலர்ஜி இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. அடுத்தது பார்த்தோம்னா சிஎம்டி, கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ். நம்ம இப்போ குடிக்கிற தண்ணிகள்ல சுத்தமா சத்துகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற போது அந்த தேவையான தாது பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல கிடைக்கணும். இதுதான் நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, அமெரிக்கன் ஆண்டர்சன் லேக்ல இருந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸை ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல 80க்கும் மேற்பட்ட விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா அப்சார்பிட்னு சொல்லிட்டு நமக்கு சப்லிங்குவல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. நாக்கு கடியில ஸ்ப்ரே பண்ற முறையில விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் B12 அண்ட் மல்டி விட்டமின் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. இது நாக்கு கடியில ஸ்ப்ரே பண்றதுனால நமக்கு இன்ஸ்டன்டா பிளட்ல கலந்து நமக்கு நல்ல ஒரு டெபிஷியன்சில இருந்து சீக்கிரமா நமக்கு மீண்டு வரதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். இதுல பார்த்தோம்னாக்கா சாதாரணமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல, குடிக்கிற தண்ணியில, சுவாசிக்கிற காத்துல எல்லாத்துலயுமே வந்து நிறைய நச்சுகள் இருக்கு. இந்த நச்சுகள் உள்ள போகுதே ஒழிய அது வெளியில வரதுக்குண்டான வழிகள் இல்லாம தான் நிறைய பிரச்சனைகளை உபாதைகளை உண்டாக்குது. ஸோ அதை வெளியில எடுக்கிறதுக்கு தான் நம்ம டாக்ஸ் கிளீன், அதாவது ரிஜுவினேஷன், டிடாக்ஸ் அண்ட் ரிஜுவினேஷன் கொடுக்குறோம். இதுல என்னன்னா காட்டு கொத்தவரங்கள்ல இருந்து ஃபைபர் கொடுக்குறோம். அடுத்தது வந்து டிடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ், காலுக்கு வெளியில இருந்து நம்ம நச்சுகளை வெளியெடுக்கிறதுக்கு பொருட்கள் கொடுக்கறது. அடுத்தது கேனடர்மா சிகப்பு நிற காளான்ல இருந்து எடுக்கிறோம். அண்ட் குர்குமின் வந்து மஞ்சள்ல இருந்து எடுக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துற போது நமக்கு கேன்சர் செல்கள் கூட வளர விடாம தடுத்து ஆரோக்கியமான செல்களை வளர்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பொருட்களா இருக்கு. அடுத்தது ஹார்ட் கேர், ப்ரோ ஹார்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதயத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கிறதுக்கு உண்டான விஷயமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரத்த குழாய்கள்ல அடைப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு பிளாக்ஸ் ஆயில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த அடைப்புகள் ஏதோ இருந்தாலும் கிளியர் ஆயிடும், மேற்கொண்டு வராமலும் பார்த்துக்கும். அதே போல நம்ம LRG9 கோஎன்சைம் Q10 வந்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும், நரம்புகள் சுருங்கி இருந்ததுன்னா அதை விரிவடை செய்யறதுக்கும், பிளஷர்ஸை ஈக்குவலைஸா வச்சுக்கிறதுக்கும் நமக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது ஜாயிண்ட் அண்ட் போன் ஹெல்த். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா பொதுவாகவே ஒரு 30 வயசுக்கு மேலேயே இப்ப எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி பிரச்சனை, இல்ல வந்து ஜவ்வு தேய்மானம், எலும்பு தேய்மானம், நிறைய இதெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக தான் நமக்கு இந்த ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கொலாஜன் அப்படின்ற புரோட்டீன் பாத்தீங்கன்னா நம்ம மஜ்ஜை, அதாவது நம்ம லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மஜ்ஜையை திருப்பி உற்பத்தி பண்றதுக்குண்டான புரதச்சத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும். அந்த வலி வீக்கம் எல்லாம் குறைஞ்சிரும். அண்ட் குளுக்கோசமைன் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எண்ணெய் பசையை வந்து அதிகப்படுத்தும், எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை அதிகப்படுத்தும். கால்சியம் வந்து கடல் சிப்பீரியன் செஞ்சிருக்கிறதுனால நமக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஃபிட்னஸ் அண்ட் டயட். இப்ப எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்றது நம்ம உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம ஒர்க்கிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், இதனால நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா தான் நம்ம ஃபிட்னஸ் அண்ட் டயட் ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்கோம். வெஸ்லிம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். வெஸ்லிம் ஷேக், டீ பவுடர், இந்த மாதிரி கேப்சூல்ஸ்ல இருந்து நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா விமன் ஹெல்த் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விமன் ஹெல்த் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒர்க்கிங் உமனாவும் இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் சேர்த்து ஃபேஸ் பண்றாங்க. இப்போ ரத்த சோகை அப்படின்ற விஷயம் நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்றாங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா தான் வந்து அயன் ஃபாலிக் கேப்சூல் கொடுத்துருக்காங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு கிரான்பெரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சத்தாவரி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஸோ பிசிஓடி, பிசிஓஎஸ், குழந்தையின்மை தன்மை, வீக்கா இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்தது வந்து நமக்கு இண்டிகோ புரோட்டீன் பவுடர். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதுக்கு பதிலாக நம்ம இண்டிகோ புரோட்டீன் பவுடர் கொடுத்தோம்னா அவங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்கும், ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா அவங்களுக்கு கன்சிஸ்டன்டான ஒரு க்ரோத்துமே அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில ரைஸ் பிரான் ஆயில், டீ, காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஹேர் கேர் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்க. இதுல வந்து ஹேர் கேர் ரெஜிம் மாதிரி ஆயில், ஷாம்பு, கண்டிஷனர் அண்ட் சீரம் வரைக்கும் நமக்கு ரொம்ப அழகா ஒரு செட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் கேர் ரெஜிமும் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்லர்ல போய் நம்ம என்ன பண்றோமோ அதோடைய செலவை நமக்கு
பாதிக்கும் கம்மியா தான் ஆகுது. அண்ட் நம்மளோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா நம்ம இந்த வீட்லயே ஃபேஷியல் கேராகவும் ஹேர் கேராகவும் நம்ம பண்ணிக்க முடியும். இதை தாண்டி பர்சனல் கேர் கேட்டகரியில ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டெய்லி மாய்ஸ்சரைசர், லோஷன், 4 விதமான சோப்பு, டியோட்ரண்ட், டால்கம் பவுடர், அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ், பாடி பாலிஷ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஷாம்பு, நிறைய விதமான ஷாம்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் நேச்சுரல் கேர்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கின்னுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சல்ஃபேட் அண்ட் பாரபின் ஃப்ரீ பீட்டா சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸாக இருக்கு. அடுத்ததா நமக்கு பாக்குறது வந்து ஓரல் கேர் கேட்டகரியில 3 வகையான பேஸ்ட், பிரஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் விமன் கேட்டகரியில ஹைஜீன் கேட்டகரியில நமக்கு டியூ கார்டன் கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாப்கின்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் பேஸ்டா இருக்கிறதுனால நம்ம நிறுவனம் ரொம்ப அழகா காட்டன் பேஸ்டா கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தினால இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே தடுத்து பெண்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காகவும் இந்த இன்டிமேட் ஃபோம் வாஷ் வந்து இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைவேஸ் கேட்டகரியில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. பாத்திரம் துவைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு, டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு, கிளாஸ் கிளீன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம நாடு விவசாயம் சார்ந்த நாடுங்கிறதுனால அக்ரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்துற போது நமக்கு செலவு பாதிக்கும் கம்மியாகி நமக்கு அவங்களுடைய மகசூலை கிட்டத்தட்ட 30% மேல அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு. அடுத்தது நமக்கு ட்ரூமன் கேட்டகரியில ஆண்களுக்காக பிரத்யேகமா பாத்திங் பார், டியோட்ரண்ட் அண்ட் லோஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நமக்கு மிஸ்டர் ஆஃப் மிலன் கேட்டகரியில நமக்கு பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. வெலினோ கேட்டகரியிலும் வந்து கலர் காஸ்மெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஆயில்ஸ் அண்ட் சீட்ஸ் பேஸ் பண்ணி தயாரிக்கிறதுனால எந்த ஒரு ஸ்கின்னுக்கும் எந்த வித ப்ராப்ளமும் விளைவிக்காதபடி ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு ஹலால் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ஃபார்முலா 9ல நமக்கு எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட். ஸ்கின்ல ரொம்ப நாளா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், ஆக்னே மார்க்ஸ், போரோசிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கு ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கு. 3 லேயர் வரைக்கும் ஸ்கின்ல இறங்கி நம்ம ஸ்கின்னை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த சர்டிபிகேஷன்லாம் தாண்டி தான் நம்ம கிட்ட வருது. ஸோ எல்லாமே தர சான்றிதழ் பெற்றுதான் நம்ம கிட்ட இந்த பொருட்கள்லாம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. இத்தனை பொருட்களையுமே நம்ம வெளியில வேற எங்கேயோ மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கோம். அந்த பொருட்களுக்கு நமக்கு என்னைக்குமே வருமானம் வந்தது இல்லை. பட் இந்த கடையை மாத்தி நம்ம இங்க வாங்கும்போது இங்க ஒரு வருமானம் இருக்கு. சாதாரணமா நம்ம ஒரு வேலைக்கோ வியாபாரமோ பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு அங்க ஒரு விதமான வருமானம் தான் வரும். பட் ஆனா இங்க வெஸ்டீஜ்ல நமக்கு இந்த கடையை மாத்தி பொருட்கள் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 9 வகையான வருமானம் நமக்கு இங்க கிடைக்குது. அது ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ முதல் வகையான வருமானம் பார்த்தோம்னாக்கா சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன்ஸ் 10% வரைக்கும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருளோட எம்ஆர்பி 130 ரூபாய் அப்படின்னாக்கா நமக்கு அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா 100 ரூபாய்க்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 30 ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்கு. அடுத்தது அக்யூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5% வரைக்கும் கொடுக்குறாங்க. 599 வரைக்கும் நமக்கு 5% கொடுக்குறாங்க. 202399 வரைக்கும் நமக்கு 8% கொடுக்குறாங்க. 5499 வரைக்கும் 12% கொடுக்குறாங்க. 5500க்கு மேல 16% அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாசம் நம்ம குழு சேர்ந்து 2000 பிவி பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வருமானம் இந்த மாசம் 2800. இதே அடுத்த மாசம் திருப்பி 2000 பிவி நம்ம டீமோட செய்யற போது நம்ம அடுத்த ஸ்லாபுக்கு மூவ் ஆயிடும். நம்மளோட வருமானமும் கிட்டத்தட்ட 4300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாயிடும். ஸோ அடுத்த மாசம் திருப்பி அதே ரொட்டீனா பண்ணும்பொழுது நம்ம தலைமுறை வருமானம் அப்படின்ற ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு உண்டான லெவலுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடும். கிட்டத்தட்ட 5000க்கு மேல நம்மளோட இன்கம் வர ஆரம்பிச்சிடும். இதை ஃபாஸ்டா செய்யறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க கம்பெனில. ஒரே மாசத்துல 600 பாயிண்ட் பண்றதுக்கு பதிலா பாதிக்கு பாதி கம்மியா 300 பாயிண்ட் பண்ணும்போது ஃபாஸ்டா 8% சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கிறதுக்கு உண்டான ரெகக்னேஷன் கொடுக்காங்க. கம்பெனில இருந்து 1000 ரூபாய் எம்ஆர்பி மதிப்புள்ள ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வச்சுரும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி ஒரே மாசத்துல 5500 பண்றதுக்கு பதிலா 1000 கம்மியா 4500 பாயிண்ட் ஒரே மாசத்துல பண்றவங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு நிலை கொடுக்குறாங்க. இந்த ஒரு பொசிஷன்ல இருந்து நமக்கு குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து 15% எடுத்து வச்சு நம்ம செஞ்ச வால்யூமுக்கு டைரக்டர் போனஸ்ன்னு சொல்லிட்டு தலைமுறை வருமானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வகையான போனஸ் வந்து டீம் பில்டிங் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3% கொடுக்குறாங்க. பிரான்ஸ், சில்வர், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 நிலைகளுக்கு மட்டும் இந்த 2000ங்கிறது ஒரு 600-300 பிவி எக்ஸ்ட்ரா பண்ணும்போதே நமக்கு இந்த டீம் பில்டிங் போனஸ் எலிஜிபிள் ஆயிடும். இந்த போனஸ் அச்சீவ் பண்றவங்கன்னா இந்த வாய்ப்பை பார்ட் டைம்ல எடுத்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல பொட்டன்சியல் இருக்கு ஒரு
வாய்ப்பா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா 5வது வகையான போனஸ் லீடர்ஷிப் ஓவர் ஹெட்டிங் போனஸ் 18% கொடுக்குறாங்க. இந்த லெவலுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா சில்வர் டைரக்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குழுவுல இருந்து நம்ம 5625 பாயிண்ட் முடிக்கிற போது நம்ம இந்த போனஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். அடுத்தது டிராவல் ஃபண்ட்ஸ் கம்பெனில இருந்து ஒரு 3% கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கீழே ஒரு குழுவை டைரக்டா உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க மாதம் 2000 பிவி மெயின்டைன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லைஃப் லாங் டிராவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதன் மூலியமா நம்ம வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் ஒரு பைசா செலவு இல்லாம கம்பெனி மூலியமா நம்மளால போயிட்டு வர முடியும். 7வது வகையான வருமானம் கார் ஃபண்ட்ஸ் 5% கொடுக்குறாங்க. நமக்கு கீழே ஒரு 3 குழுவை மாசம் 2000 பிவி தொடர்ந்து ஒரு 3 மாசம் மெயின்டைன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா 4வது மாசத்துல நமக்கு லைஃப் லாங் கார் ஃபண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இதனுடைய மேக்சிமம் கேப்பிங் மாசம் 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பின் மூலியமா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 400க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து லக்ஸரி கார் எடுத்திருக்காங்க. நம்ம மை சக்சஸ் டீம்ல மட்டுமே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பிரீமியம் கார் வாங்கி அதுல பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 8வது வகை வருமானம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட்ஸ் 3% கொடுக்குறாங்க. நமக்கு கீழே ஒரு 6 குழுக்களை டைரக்டா உருவாக்கி அவங்கள 3 மாசம் தொடர்ந்து அதை லெவல் மெயின்டைன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா 4வது மாசத்துல நம்ம லைஃப் லாங் ஹவுஸ் ஃபண்ட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். இதனுடைய மேக்சிமம் கேப்பிங் 1 லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி நமக்கு 8, 12, 16 குழுக்களுக்கு போகும்போது நமக்கு எலைட் கிளப் போனஸ் 2% வந்து எலிஜிபிள் ஆகும். இதனுடைய மேக்சிமம் கேப்பிங் 20 லட்சம் வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. இதை தாண்டி நம்ம இந்த பிசினஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப அழகா ஒரு ஆப் கொடுத்துடுறாங்க மொபைல்ல. ஸோ இது பிளே ஸ்டோர்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் மூலியமாவே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கெங்க என்னென்ன பிசினஸ் நடக்குதுன்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல நமக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் பர்ச்சேசஸ் எல்லாமே அழகா பண்ணிக்கலாம். 24/7 நமக்கு ஆன்லைன் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அதை தாண்டி ஜஸ்ட் கடையை மாத்தி வாங்குறதன் மூலியமா நம்ம லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னாக்கா இங்க நம்ம பதிவு பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. கடையை மாத்தி வாங்குறதன் போல நம்ம 35% மேல நமக்கு இங்க லாபம் இருக்கு. அதை இப்ப பார்ப்போம். ஸ்டேஜ்ல வாங்கும் போது நமக்கு 30 days ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி சேவிங்ஸ் 10 to 30% நமக்கு லைஃப் லாங் கிடைச்சிட்டே இருக்கும். இதை தாண்டி நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ்க்கு 10% கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி போனஸுமே வந்து 5ல இருந்து 16% வரைக்கும் லைஃப் லாங் நமக்கு கேஷ் போனஸ் திருப்பி மாசம் மாசம் பேங்க்ல 10ஆம் தேதி நமக்கு கொடுத்துடுறாங்க. இதை தாண்டி நம்ம வாங்குற ஒரு பொருளுக்குமே ஜிஎஸ்டி பில்லும் ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. வியாபாரமா எடுத்து செய்யறவங்களுக்கு எவ்வளவு சக்சஸ் இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் மோகன்தாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை 2010 எடுத்தவர். ஸோ இந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் ரெண்டல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வியாபாரத்துல குறைஞ்சபட்சமா 1 லட்சத்துக்கும் மேல வருமானம் அந்த காலத்துல ஈட்டிட்டு வியாபாரம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சதுமே வந்து கூடுதல் வருமான வாய்ப்பு வேணும்னு இந்த வாய்ப்பை எடுத்து செய்ய ஆரம்பிச்சதும் முதல் மாசம் ஆஸ் அ கன்சியூமரா வந்து வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 289 ரூபாய் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இந்த பொட்டன்ஷியலை பார்த்து அந்த வருஷம் ஃபுல்லா தொடர்ந்து செய்யும் போது அந்த வருஷத்தோட டோட்டல் வருமானம் பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் 29,288 ரூபாய் எடுத்திருக்காரு. இதை 12 மாசம் ஆவரேஜ் ஸ்பிளிட் பண்ணும்போது 2,400 ரூபாய் மந்த்லி ஆவரேஜா எடுத்திருக்காரு. அடுத்த வருஷம் பாருங்க இதே 2011ல 29,000 கிட்டத்தட்ட 2,22,000 மாறி இருக்கு. ஆவரேஜ் மந்த் ஆன் மந்த் 18,000 மேல இன்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2011ல இதை தாண்டி இப்போ 2012ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,89,000 ஏர்ன் பண்ணிருக்காரு. 2013ல பாத்தீங்கன்னா 24 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்காரு. 2014ல 29 லட்சம், 2015ல 26 லட்சம், 2016ல 27 லட்சம், 2017ல 27 லட்சம், 18ல 30 லட்சம், 19ல 33 லட்சம். ஆவரேஜா மந்த் ஆன் மந்த் 22 லட்சம். 20ல பாத்தீங்கன்னா 38 லட்சத்துக்கு மேல டோட்டல் ஆனுவல் இன்கம் வந்திருக்கு. மந்த் ஆன் மந்த் 3 லட்சத்துக்கு மேல ஆவரேஜா சம்பாதிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா காலத்துல நிறைய பேருக்கு வேலைகள் போயிருக்கு, வருமானம் கம்மியா இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில கூட அவங்களுக்கு வருமானம் தடையே இல்லாம வந்திருக்கு. அதோட எல்லா யூஸ்வலா வாங்கிட்டு இருந்ததை விட அதிகமா வந்திருக்கு. இப்ப இவருடைய ஆவரேஜ் இன்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாசம் வருமானம் ஈட்டிட்டு இருக்காரு. டபுள் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல கிட்டத்தட்ட கம்பெனியில கொடுக்கக்கூடிய ஒரு 9 வகையான வருமானத்தையும் ஈட்டிட்டு இருக்க ஒரு எக்ஸலண்டான ஒரு லீடரா இருக்காரு. இதை தாண்டி நம்ம கம்பெனியில நம்ம டிராவல் ஃபண்ட்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 28 நாடுகள் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ வருஷத்துக்கு ஒரு 2 ட்ரிப் வந்து ஒரு பைசா செலவு இல்லாம சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வெளியில வேற எங்கேயும் தேடிட்டு இருக்கோம். பட் ஆனா இங்க நம்ம வெஸ்டீஜ்ல ரொம்ப அழகா இந்த வாய்ப்பு நமக்கு இங்க இருக்கு. இதை தாண்டி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவுகள் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா
கார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வாய்ப்புமே வந்து இங்க 2013 ஸ்விஃப்ட் டிசைர் வாங்கியிருக்காரு, 2014 ஹோண்டா கிட்டா வாங்கியிருக்காரு. வரப்போற இன்னும் சில மாதங்கள்லயே வந்து லக்ஸரி கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து வாங்க போறாரு. இதை தாண்டி சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 3 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. இந்த வாய்ப்பு எல்லாமே வந்து இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தின் மூலியமா தான் வந்து கிடைச்சிருக்கு. இவர் மட்டும்தான் இங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா 100% கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை சொல்லி கொடுத்து அவங்களும் வருமானம் சம்பாதிக்க வச்சுதான் இந்த வாய்ப்பை இவரை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கற்பகம் சொல்லிட்டு 6வது படிச்சுட்டு இட்லி தோசை மாவு அரைச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் இந்த வாய்ப்பை எடுத்து இப்ப தொடர்ந்து பயணம் பண்ணி மாசம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 காரு, ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, 15 நாடுகள் சுத்தி பார்த்திருக்காங்க. இதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா மிஸ்டர் குமரவேல்னு சொல்லிட்டு இவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவர் இந்த வாய்ப்பை தொடர்ந்து இப்ப பயணம் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் சுஷா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹோம் மேக்கரா இருந்தவங்க இந்த வாய்ப்பை எடுத்து இப்போ தொடர்ந்து பயணம் பண்ணி கிட்டத்தட்ட 60,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் காரும் இந்த வாய்ப்பின் மூலமா வாங்கியிருக்காங்க, ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அண்ட் மிஸ்ஸஸ் போதும் பொண்ணு பாத்தீங்கன்னா இவங்களுமே வந்து ஹோம் மேக்கரா இருந்தவங்க தான். இப்ப மாசம் கிட்டத்தட்ட 50,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பின் மூலியமா ஒரு கார் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் மாரியப்பன் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி. இந்த விவசாய பொருட்களை பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பகிரும்போது இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தின் மூலியமா வரக்கூடிய வருமானமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி இப்ப இவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன், இவர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்தவர். இந்த வாய்ப்புல கிட்டத்தட்ட 40,000க்கு மேல இங்க இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் சுப்பிரமணி தனியார் பேருந்து நடத்துனதா இருந்தவர். இப்ப இந்த வாய்ப்பின் மூலியமா கிட்டத்தட்ட 50,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் சதீஷ்குமார், இவர் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர். அதோட சேர்த்து இதையும் பகுதி நேரத்துல செஞ்சுட்டு இப்ப இந்த வருமான வாய்ப்புல கிட்டத்தட்ட 37,000க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம RS ராஜன் சார், இவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கம்பெனியோட அம்பாசிடர். இவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்திருக்காரு. 2009 இந்த வாய்ப்பு எடுக்கும்போது மாசம் 1.5 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து கூடுதல் வருமான வாய்ப்பு வேணும்னு சொல்லி எடுத்து இப்ப இவரோட வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் மாசம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. 9 கார்கள் வாங்கியிருக்காரு, ஒரு வில்லாவும் வாங்கியிருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிஸ்டர் சித்தார்த் சிங், இவரோட வருமானம் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு மாதம். இவர் யாருன்னா ஏசியாஸ் டாப்பஸ்ட் ஏர்னர் இன் டைரக்ட் செல்லிங் சொல்லிட்டு நீங்க கூகுள்ல தட்டினீங்க அப்படின்னா இவரோட பேர் தான் வரும். வெஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுலயுமே நம்மளுடைய அப்ளை லீடர் தான் வந்து வருமானம் ஈட்டிட்டு இருக்காரு. ஸோ இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பார்த்திருக்கோம். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா வந்து செய்யாம இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவோம். பட் இதை செய்யக்கூடிய பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் எல்லாருமே கூட வந்து செஞ்சு இங்க மாதம் 80,000 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ரீசன் சொல்லாம இது செஞ்சோம்னா நம்மளுக்கும் இங்க சக்சஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமான பாதுகாப்பு கொடுக்குறோமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிறைய வேலைகள்ல அந்த வாய்ப்புகள் கிடையாது. இப்ப நீங்க பாக்குற 2 பேருமே இந்த வாய்ப்பை தொடர்ந்து எடுத்து செஞ்ச ஒரே காரணத்தினால அவங்க குடும்பத்துக்கு ஒரு வருமான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா மறைந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க மூலியமா போற வருமானம் தடையே இல்லாம போயிட்டு இருக்கு. அவங்க வாங்கிட்டு இருந்தது அதிகமா போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு வருமான பாதுகாப்பை நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம குடும்பத்தோட இணைந்து MST ஃபேமிலியோட இணைந்து அழகா செய்யலாம். கத்துக்கிட்டே நம்ம இங்க வருமானம் சம்பாதிக்கலாம். இந்த லிங்கை ஷேர் பண்ணவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு உங்க ஆதார் கார்டை கொடுத்து பதிவு பண்ணிட்டு நீங்க இதை தொடர்ந்து கத்துட்டே வரலாம். உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.